இந்த முதல்ல என்ன சொன்னாங்க, ஜெயிக்கவே மாட்டாரு, நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் நாங்க. இப்போ அவரு முன்னேற வந்து ஜெயிக்க உடனே அவருக்கு எப்படி 2 ரவுண்டில் இது பண்ணாரு. இது வந்து எதிர்க்கட்சிகள் செய்யும் அரசியல் தான். ஆனால் நீங்கள் எவ்வளோ பேர் சேர்ந்து இவ்வளோ பேர் செய்து, அதுவும் அதற்கப்புறம் வெளிநாட்டினரின் உதவி, இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலெல்லாம் கடுமையான பிரச்சாரம், அதுவும் அவதூறுகள் வந்து பிரதமர் மோடியே பின்னடைவு ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அப்போ இவிஎம்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே அர்த்தம். அதுவே வந்து அவர் வந்து ஃபுல்லாகவே அவர் ஜெயிச்சு வந்திருந்தாருன்னா உடனே இவிஎம்னால தான் ஜெயிச்சாருவாங்க. இவங்க இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க. அதனால் இவர்கள் குற்றச்சாட்டையெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஜெயிப்பது இப்போ உறுதியாகிவிட்டது. எனக்கு ரொம்ப சந்தோஷமானது, திருவனந்தபுரத்தில் ராஜீவன் அவர்கள் வந்திருக்கிறாரு, லீடிங்கில் இருக்காரு. அவர் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது சுரேஷ் கோபி அவர்கள் திருச்சூரில் இருந்து இதுவரைக்கும் பாஜகவில் நாம் ஓப்பனே பண்ணதில் இது முதல் தடவையாக அங்கே ஆரம்பிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்காரர்கள் வந்து எப்பயுமே அவங்க அந்த கடத்தல்காரர்களோட கைகோர்த்துக்கிட்டு இருக்காங்க. கேஸ் எல்லாம் இப்போ வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள். நம்ம பினராயி விஜயனே மாட்டியிருக்கிறார். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிஷனரின் கையோடு சேர்ந்து அவங்க அந்த சைடு ஒரு பக்கம் ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவால் அவர் தலையில் அவரே மண்ணை வாரி போட்டுக்கிட்டாருன்னு தான் நம்ம சொல்கிறோம். இன்னொன்று அங்கே கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸுக்கு தான் பெரிய அளவில் சண்டை. பாஜகலாம் 3வது தான் அங்கே. அவர்களுக்குள்ளேயே அங்கே பெரிய சண்டை. கெஜ்ரிவால் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கான எல்லா வழியும் வந்து காங்கிரஸ் பண்ணாங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திருமதி ராதா தேவர் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். செல்வ பெருந்தகை அவர்கள் மோடியை பற்றி ஒரு சின்ன காட்டமான ஒரு விமர்சனத்தை காலையிலேயே வச்சிட்டாரு. ஸோ 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிரதமரே இன்னும் 2 சுற்றுல பின்னடைவில் தான் இருக்காரு. அவர் என்ன செஞ்சால் அந்த மக்கள் ஏற்காமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அவர் பேசிய ஒரு அடுத்த சுற்றுல பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலை பெற்று இப்போ தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த 2 சுற்றுல எந்த ஏரியாவில் அந்த பின்னடைவு ஏற்படுது, எதனால் அந்த பின்னடைவு மேடம்? முதல்ல வந்து இது 3வது தரமாக அவர் நிற்கிறார். 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் அங்கே நிற்கிறாரு. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா போட்டி ரொம்ப கடுமையாகவே இருந்தது. எப்படியாவது மோடி என்னும் ஒற்றை மனிதரை வந்து தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டணியை இவங்க வச்சாங்க. எல்லா மேஜர் கட்சியும் இந்த இந்தியாவில் இருக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கட்சியை ஒரு ஆளை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் வந்து இந்த தடவை வந்து பதிவான ஓட்டு சதவீதம் ரொம்ப குறைவாக இருந்தது. எல்லாமே 60, 61, ரொம்ப பெரிய வித்தியாசம். நிறைய ஓட்டுகள் வந்து பதிவாகலை, கம்மியாக தான் பதிவாகி இருந்தது. அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்துக்களின் ஓட்டு மிக கம்மியாக தான் பதிவாக இருந்தது. நிறைய இடங்களில் குறைவாக பதிவாகி இருந்தது. சிறுபான்மையினர் வந்து அவர்களின் கொடுக்கப்பட்ட கட்டளைப்படி எல்லா இடங்களிலும் வந்து முழுவதுமாகவே வந்து ஓட்டளிச்சிருக்கிறாங்க. சில 1-2 இடங்கள் வந்து அவங்க போகலையே தவிர, ஆனால் அதுவும் ரொம்ப பெரிய நம்பராக இருக்க முடியாது. ஆனால் பொதுவாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா 90% ஓட் பண்ணிட்டாங்க. அவங்க இந்துக்கள் தான் 50-60% மேலே ஓட்டே பண்ணலை நிறைய பேர். அந்த 50-60% என்ன ஆகுதுன்னா நிறைய பிரியுது. அதில் காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க, மற்ற கட்சிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பிரியும் போது அவருக்கு இந்த முதல் சுற்றுலையும் 2வது சுற்றுலையும் அந்த பின்னடைவு நேரத்தான் செய்திருக்கிறது. ஆனால் அதை இப்போ தாண்டி அவர் வந்துட்டார். எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த முதல்ல என்ன சொன்னாங்க, ஜெயிக்கவே மாட்டார், நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் நாங்கள். இப்போ அவர் முன்னேற வந்து ஜெயிக்க உடனே அவருக்கு எப்படி 2 ரவுண்டில் இது பண்ணார். இது வந்து எதிர்க்கட்சிகள் செய்யும் அரசியல் தான். ஆனால் நீங்கள் எவ்வளோ பேர் சேர்ந்து இவ்வளோ பேர் செய்து, அதுவும் அதற்கப்புறம் வெளிநாட்டினரின் உதவி, இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாலெல்லாம் கடுமையான பிரச்சாரம், அதுவும் அவதூறுகள் வந்து எல்லையே இல்லாத அவர் எது பேசினாலும் அதை வந்து திருச்சி பொய்யா ஊடகங்கள்லையும் டெல்லியிலையும் பொதுமக்கள்கிட்டையும் நிறையவே பரப்பியிருந்தாங்க. இவ்வளவையும் தாண்டி அவர் ஜெயிக்கிறார் என்பது தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, ஒரு 2 சுற்றில் வந்து பின்னடைவு. இதற்கப்புறம் அவர் வந்து பிரதமராக போகிறதில்ல. ஆனால் இந்த 3வது முறையும் அவர் வந்து பிரதமராகி கண்டிப்பாக இவர்கள் சொன்ன அவருக்கு தேவை, நாட்டுக்கு தேவையான நல்லது செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு போவார். இவர்கள் இப்படியே சொல்லிட்டு ஜெயிச்சாலும் இந்த தான் சொல்லுவாங்க, தோத்தாலும். அப்போ இவங்க சொன்ன இவிஎம் குற்றச்சாட்டு என்னவாச்சு? இவங்க சொன்னாங்க இவிஎம் வந்து இவங்க ஜெயிச்சு போயிடுவான்னு. 2 இடங்களில் அவரே பின்னடைவு, பிரதமர் மோடியே பின்னடைவு ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அப்போ இவிஎம்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே அர்த்தம். அதுவே வந்து அவர் வந்து ஃபுல்லாகவே அவர் ஜெயிச்சு வந்திருந்தாருன்னா உடனே இவிஎம்னால தான் ஜெயிச்சாருவாங்க. இவங்க இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க. அதனால் இவர்கள் குற்றச்சாட்டையெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஜெயிப்பது இப்போ உறுதியாகிவிட்டது. அதை மட்டுமே தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது.
இப்போ தமிழ்நாட்டில் 38 சீட்டு வந்து திமுக வந்து தொடர்ந்து லீடிங் வரதா சொல்கிறாங்க. அதிமுக ஒன்று, பாஜக ஒன்று. ஸோ திமுக இங்கே தொடர்ந்து இங்கே எவ்வளோ சீட்டுகளை கைப்பற்ற போகுது அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அவங்களோட ஆட்சி சிறப்பாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை எதனால் இந்த வெற்றி? இல்லை, இதை ஏற்கனவே நான் பேசியிருந்தப்போ கூட நான் சொல்லியிருந்தேன். பொதுவாகவே வந்து மாநில அரசு வந்து யாராக இருந்தாலும் அதற்கு அடுத்து வர்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. அதுலேயும் திமுக தான் வந்து எப்பயுமே ஜெயிக்குது. அதில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த தடவை நம்ம எதிர்பார்த்தது அவங்க 28 to 30 தொகுதிகள் ஜெயிப்பாங்க. மிச்சம் வந்து அதிமுகவுக்கும் இவங்களுக்கும் போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னொன்று, டிஎம்கேவோட அலையன்ஸ், அவங்களோட கூட்டணி வந்து மிக உறுதியாகவே இருந்தது. அது எந்த இடத்துலையும் பிளவுபடலை, ஒன்றாவே சேர்ந்து இருந்தாங்க, ஒன்றாகவே வேலை பார்த்தார்கள். ஆனால் இந்த எதிர்ப்புறத்தில் பாஜக அதிமுக பிளவுபட்டுருச்சு, அவங்க கூட்டணி பிளவுபட்டு விட்டது. அவர்களுடன் சேர்ந்த மற்ற உதிரி கட்சிகள்னு பார்க்கும்போது பெரிய அளவில் யாரும் கிடையாது. நீங்கள் பாஜகவோட சேர்ந்த பாமகவாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட சேர்ந்த திமுகவாக இருக்கட்டும், பெரிய அளவில் வந்து தமிழ்நாடு முழுக்க அவர்களுக்கு ஆதரவு இருப்பதோ இல்லை ஒரு ஓட்டு வங்கி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதிமுக பாஜகவுடைய அந்த பிளவு வந்து திமுகவுக்கு சாதகமாகவே போய்விட்டது. அது போக இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களால எதுவுமே செய்ய முடியும் என்கிற ஒரு இது இருக்குது. அதனால் அவர்கள் எல்லா இடங்களிலும் அதை செய்தார்கள். ஆனால் இன்னும் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் பார்க்கும்போது இந்த ஓட்டு வித்தியாசம் வந்து பெருசாக இல்லை. இப்போ ஜெயிக்கிறவங்களுக்கும் அடுத்து வரவங்களுக்கும் பெரிய ஓட்டு வித்தியாசம்ன்றதை நம்ம பார்க்க முடியல. நிறைய இடங்களில் வந்து மாறி மாறி வருது. கடைசியில் இன்னும் யார் ஜெயிச்சாங்கன்றது இனிமேல் தான் தெரியும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எதிர்பார்த்த 20% மேலே வரும்னு அவங்க எதிர்பார்த்தது. அது முன்னமே நம்ம கவனிச்ச 20% வர அது 10% வந்திருக்கிறது என்பது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக அதை அவர்கள் பார்க்க வேண்டும். ஏன் வந்து 10% மேலே வரல, எதனாலன்றது நாம் வந்து ஒரு இது பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ கடுமையாக அண்ணாமலை அவர்கள் வந்து வேலை பார்த்திருக்கிறார், சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். அதற்கேற்ற ஒரு பலன் கிடைக்க, அதாவது ஜெயிக்கணும்னு இல்லை, ஒரு ஓட்டு பர்சன்டேஜாவது அதிகரித்து இருக்கணும். ஆனால் முன்னாடி இருந்த 4% இருந்ததுன்னு நினைக்கிறேன், 4-6 இருந்தது, இப்போ 10%. கண்டிப்பாக அது ஒரு வளர்ச்சி தான். ஆனால் இது பத்தாது. ஆனால் இது 2 வருடம் தான் வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவராக வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா அதனால் நம்ம அவரை குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா ஒரு மாற்றம் வருவதற்கு இவங்க 60 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகங்கள் வந்து கட்டி வச்சிருக்கிற ஒரு கோட்டையை உடைக்கிறதுன்றது 2 வருடங்களில் அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. இன்னும் ஒரு 2-3 வருடமாவது ஆகத்தான் செய்யும். இன்னும் ஒரு 5 வருடம் கூட ஆகலாம். ஆனால் மெதுவாக இவர்கள் அதை தகர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு இவங்களுடைய ஓட்டு அந்த எண்ணிக்கையின் வளர்ச்சியும் இவர்கள் கொடுத்த கடுமையான அந்த போட்டியும் வந்து சான்றாகத்தான் இருக்கிறது. அதனால் போக போக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான ஒரு பின்னடைவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே அதிமுகவுக்கு இது ஒரு பாடமாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அவர்கள் வந்து இந்த எம்பி எலெக்ஷனில் பெருசாக வந்து கவனம் செலுத்திய மாதிரி எனக்கு தெரியலை. எடப்பாடி அவர் வந்து 26 மட்டும் தான் குறி வச்சுட்டு எம்பியாக இருந்து என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரி. அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எம்பியாக இருந்து என்ன சாதிக்க போகிறோம், இப்போ எப்படி இருந்தாலும் ஆளுங்கட்சி யாராக இருக்கும், காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜக, அவங்க மந்திரியாக இருப்பாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நாம் ஒரு மாநில கட்சி, நமக்கு எம்பி வந்து என்ன ஆக போகுது, அதனால் நமக்கு என்ன பலன், நமக்கு வந்து எதுனா இந்த மாநில அரசியல் தான் முக்கியன்ற மாதிரி அவங்களோட போக்கு போயிட்டுருக்கு. இது நல்லதல்ல. எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாராளுமன்றத்தில் ரெப்ரசன்டேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து தமிழக மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். அது குறைந்து கொண்டே போனால் இப்போ திமுக வந்து அவங்க போய் உட்கார போகிறாங்க. கண்டிப்பாக அவர்கள் ஆளும் கட்சியான பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணும்போது தமிழகத்திற்கு நன்மை எப்படி விளையும்னு எனக்கு தெரியலை. எதையும் மீறி பாஜக அரசு ஏதாவது செய்தால்தான் உண்டு. திமுக எம்பி எல்லாரும் ஜெயிச்சிருக்கிறாங்கன்றது வந்து கொஞ்சம் கவலையான விஷயம். ஏன்னா இந்த எம்பிக்களில் யாரும் எதுவுமே செய்யலை. எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ்நாட்டிற்கு பெரிதாக எதுவும் அவங்க பண்ண வேலையெல்லாம் பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணியது மட்டுமே. அதான் திமுக ஜெயித்து எதுவுமே செய்யாத சிட்டிங் எம்பிக்கள் பெரும்பான்மையோட திமுக கூட்டணி ஜெயிக்குது இல்லையா? இது காரணம் கூட்டணி பலன் பார்க்குறீங்களா, இல்லை அவங்க செய்த திட்டங்கள் எல்லாமே? திட்டங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இலவச பஸ் மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிருச்சு. அது எவ்வளோ பேருக்கு போய் சேர்ந்திருக்கும்? ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களுக்கு தான் போய் சேர்ந்திருக்குமே தவிர பெரிய அளவுல எல்லாம் போய் சேரல. கூட்டணி பலம் தான் முக்கியமான காரணம். கூட்டணி பலம் தான். கூட்டணி பலத்தினால தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்களும் இந்த தடவை ஈஸியாக ஜெயிக்கலை. அவங்களும் பல கடுமையான போட்டியை சமாளித்து தான் அவர்கள் ஜெயித்து வந்திருக்கிறார்களே தவிர
அவ்வளோ எளிதாக ஜெயிக்கவில்லை. ஆனால் இந்த தடவையாவது அவர்கள் தவறை உணர்ந்து அவர் தொகுதிக்கு நல்லது பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதை இந்த எம்பிக்கள் இந்த எலெக்ஷனில் உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு. அது களம் மாற வாய்ப்பு இருக்கா, இல்லை சிட்டிங் எம்பி அவரே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அவரே ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாறினால் நல்லது. ஏன்னா திருமாவளவன் போன்றவர்கள் தொகுதிக்கு சிதம்பரம் தொகுதியை நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும். எந்த விதமான உள்கட்டமைப்புக்கான வேலையோ இல்லை அவர் தொழில் வாய்ப்பு கொடுப்பதற்கான வேலையோ எதுவுமே அவர் செய்யலை. அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் சிதம்பரம் பெருசாக முன்னேறி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யலை. ஆனாலும் அவர் ஜெயித்து கொண்டே இருக்கிறார் என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? ஓட்டு வேற, வளர்ச்சி வேற என்பது மட்டும் புரியுது. நீ என்னத்தான் இது வளர்ச்சி, அதுக்கு வெஸ்ட் பெங்கால் ஒரு பெரிய உதாரணம். நீங்கள் வளராத ஒரு மாநிலத்தில் மேற்கு வங்கமும் ஒன்று. எந்த விதத்திலையுமே அவங்க வளர்ச்சி அடையவில்லை. இருந்தாலும் திருப்பி அவங்க தான் வந்துட்டே இருப்பாங்க. இந்த மம்தாவும் முன்னாடி கம்யூனிஸ்ட், அப்புறம் காங்கிரஸ், அப்போ மம்தா பானர்ஜி. அதனால் மக்களின் மனநிலை என்னவாக இருக்கின்ற அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஓட்டு போடுகிறார்களே தவிர திறமையானவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயித்து அவர்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று மக்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். அது இங்கே இல்லாத மாதிரி தெரியுது. திருமாவளவன் அந்த தொகுதிக்கு என்ன செய்திருந்தார் என்று அவர் சொன்னால் நமக்கு நல்லதாகத்தான் இருக்கும். வெறும் ஜாதியை பற்றியும் அதை பற்றியும் பேசி ஒரு வெறுப்பைத்தான் வளர்த்து வைத்திருக்கிறார். எனக்கு தெரிந்த வரையில் அவர் ஒரு ஒற்றுமையான முன்னேற்றமான அரசியலை எடுத்து போயிருக்கிறாரா என்று பார்த்தால் எனக்கு தெரியவில்லை. அப்படி எதுவும் தெரியவில்லை. இப்போ வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா இது போல் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாஜக 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க மேடம்? அது ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்குறேன். அப்படின்னு ஏன்னா மேற்கு வங்கம் ஒரு பெரிய உதாரணமாக பார்க்கணும் நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே பாஜகவினர், அதாவது பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார். அவர் இஸ்லாமியரும் கூட, பாஜகவை சேர்ந்த ஒரு உறுப்பினர் இறந்து போயிருக்கிறார். அவரை கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சந்தேஷ் கலின்ற ஒரு இடத்துல பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டு, அங்கே இருந்த ஒரு குண்டர் ஒரு ரவுடி, அவர் எப்படி இதில் இருந்தாருன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ, டிஎம்சி எம்எல்ஏ, திரிணாமுல் காங்கிரஸோட எம்எல்ஏ, அவர் எந்த அளவுக்கு அந்த மக்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தார். அதுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் வெடித்தது. அவர் அரெஸ்ட் பண்ண போனப்போ தான் அந்த பிரச்சனை வெடித்தது. நிறைய பேர் பெண்கள் எல்லாம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார்கள். இது எல்லாம் ஒரு பக்கம். இந்த அராஜக ஆட்சி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மம்தா அவர்கள் சொல்லிக்கிற மாதிரி அங்கே ஒரு எந்த முன்னேற்றமுமே கொண்டு வரலை. நம்ம கொல்கத்தாவே நீங்கள் போய் பார்த்தா கூட அதில் ஏதாவது நல்லது நடந்திருக்கா, ஏதாவது பெரிய கம்பெனி வந்திருக்கா, பெரிய அளவில் முன்னேறி இருக்கா, வேலை வாய்ப்புகள் உண்டாயிருக்கா, உள்கட்டமைப்பு நிறைய பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா எதுவுமே அவங்க பண்ணவே இல்லை. இன்னமும் அப்படியே தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பங்களாதேஷில் இருந்தும் பர்மாவில் இருந்தும் வர்ற ஊடுருவல்காரர்கள், அந்த நாட்டிலேருந்து வந்தவங்க அங்கே செட்டில் ஆகி அவங்க மேற்கு வங்கத்துக்கு மட்டும் பிரச்சனையாக இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே பிரச்சனை. ஏன் தமிழ்நாட்டில் கூட இங்கே உட்கார்ந்துருக்காங்க. நிறைய பேர் பங்களாதேஷிஸ் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி ஆதார் அட்டை முதற்கொண்டு வச்சுக்கிட்டு உள்ள இந்தியா பூரா ஊடுருவி இருக்காங்க. இதெல்லாம் நல்ல ஒரு விஷயமாவே இல்லை. இது ஒரு தேசத்துக்கு எதிரான செயல். இதையெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த தடவை மக்கள் சரியான பாடத்தை அங்கே புகட்டி இருக்கிறார்கள் என்று புரிகிறது. பாஜகவுக்கு இது ஒரு நல்ல ஆரம்பமாகத்தான் நான் பார்க்கிறேன். கேரளாவிலையும் பார்த்தீங்கன்னா பாஜக தன்னோட நிலநடி தான் சொல்லலாம். இது எப்படி பார்க்குறீங்க மேடம்? பாஜக 2 இடங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. திருவனந்தபுரத்தில் ராஜீவன் அவர்கள் வந்திருக்கிறாரு, லீடிங்கில் இருக்காரு. அவர் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது சுரேஷ் கோபி அவர்கள் திருச்சூரில் இருந்து. இது வரைக்கும் பாஜகவில் நம்ம ஓப்பனே பண்ணதில் இது முதல் தடவையாக அங்கே ஆரம்பிக்கிறாங்க. இது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆரம்பமாக இருக்க வேண்டும். ஏன்னா கேரளா என்னும் ஒரு மாநிலம் நம் கையை விட்டு நழுவி கொண்டிருக்கிறது என்று எல்லாருமே சொல்கிறாங்க. நானும் அதைத்தான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா விதமான தவறுகளும் கேரளாவில் இருந்து ஆரம்பிக்கணும். மதமாற்றம் என்பது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா இன்றைக்கி இந்துக்கள் அங்கே மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் கடத்தலாக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டில் இருந்து தங்கம் கடத்துவதில், எல்லா கடத்தல் தொழில்களுக்கும் ஆரம்ப புள்ளி அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இன்னும் சில இடங்கள்லாம் நீங்கள் வட கேரளாவில் போனீங்கன்னா
தனியாக அவங்க ஒரு ராஜ்யமே நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு. அதை சரி செய்ய வேண்டும் என்றால் அங்கே பாஜக வந்தால் மட்டுமே சரி செய்ய முடியும். ஏன்னா கம்யூனிஸ்ட்காரர்கள் வந்து எப்பயுமே அவங்க அந்த கடத்தல்காரர்களோட கைகோர்த்துக்கிட்டு இருக்காங்க. கேஸ் எல்லாம் இப்போ வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள். நம்ம பினராயி விஜயனே மாட்டியிருக்கிறார். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிஷனரின் கையோடு சேர்ந்து அவங்க அந்த சைடு ஒரு பக்கம் ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து கேரளாவிலையும் நான் சொன்ன அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் மாதிரியே நிறைய பாஜக தொண்டர்களும் சரி, ஆர்எஸ்எஸ் சேர்ந்த இந்த சேவர்களும் சரி, இந்த சங்கத்தை சேர்ந்தவர்களும் சரி, நிறைய பேர் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க மக்களுக்காக உழைத்து. அதில் ஒரு கேஸ், ஒரு பாஜகவுடைய கேஸ் கூட இப்போ வந்தது. அதில் 5 பேருக்கு வந்து கேரளா ஹைகோர்ட் வந்து தூக்கு தண்டனை கூட கொடுத்துருந்தாங்க. தண்டனை உறுதியாகியது. அந்த மாதிரி உயிரை கொடுத்து அங்கே கட்சியை வளர்த்துருக்குறாங்க. அந்த வகையில் பார்த்தால் அது ஒரு சந்தோஷமான ஆரம்பம் தான். அதுக்கப்புறம் கர்நாடகா இவங்க சொன்னாங்க இல்லையா, தென் இந்தியாவில் நாங்கள் ஊண்ட மாட்டோம்னு. கை காலி எல்லாத்தையுமே ஊண்டியாச்சு இப்போ பாஜக. தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டை தவிர எல்லா இடங்களையும் மூண்டியாயிடுச்சு. இப்போ இதை எப்படி எடுக்க போகிறாங்க? எவ்வளோ நாள் ஆகும் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு? இன்னும் சிறிது நாட்கள். ஏன்னா தமிழகத்தில் வந்து சரியான வேலையை ஆரம்பித்தது 2 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து தான். ஸோ இனிமேல் வந்து இது ஆரம்ப புள்ளி தான். ஏன்னா கேரளாவிலலாம் பல வருடங்கள் பல பேர் உயிரை கொடுத்து அந்த கட்சியை வளர்த்துருக்குறாங்க. அதே மாதிரி என்றைக்கு நம் தமிழகத்திலும் நடக்கிறதோ அது ஆரம்பமாச்சு. இனி அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை உண்டு. எக்ஸிட் போலிங்கில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லியில் பாஜக 5 முதல் 7 வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் வந்து 2 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் ஒரு சில ஊடகங்கள் சொல்லிச்சு. இப்போ அதேமாதிரி சொன்ன மாதிரி தான் இப்போது அதிக இடங்களில் பாஜக டெல்லியில் இருக்கிறாங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க மேடம்? டெல்லியை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவால் அவர் தலையில் அவரே மண்ணை வாரி போட்டுக்கிட்டாருன்னு தான் நம்ம சொல்கிறோம். இன்னொன்று அங்கே கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸுக்கு தான் பெரிய அளவில் சண்டை. பாஜகலாம் 3வது தான் அங்கே. அவர்களுக்குள்ளேயே அங்கே பெரிய சண்டை. கெஜ்ரிவால் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கான எல்லா வழிவகையும் வந்து காங்கிரஸ் பண்ணாங்க. அதனால் அந்த விவகாரம் என்ன தான் இந்திய கூட்டணின்னு அவங்க கொஞ்சம் கொலாவினாலும் டெல்லியில் அந்த இது நடக்கலை. பாஜக மறுபடியும் சொல்ல முடியாது, முதல் முறையாகவே வந்து பெரிய அளவில் அங்கே வர்றாங்க. அங்கே அது ஒரு நல்ல நிகழ்வு தான். ஏன்னா இப்போ வந்து இந்த தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா அடுத்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சதுக்கப்புறம் சட்டசபையில் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான ஒரு அறிகுறி தெரியுது. அது ஒரு நல்ல விஷயமாகத்தான் பார்க்குறேன். ஆனால் எது கவலையாக இருந்ததுன்னா உத்தரப்பிரதேசம் தான். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 40 போன தடவை நினைக்கிறேன், இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 44 வந்து இப்போ வந்து ஒரு 4-5 சீட்டு கம்மியாகுது. அதற்கு மோடி அவர்கள் எடுத்த நடவடிக்கையும் கூட காரணம். ஏன்னா அங்கே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரன்ற கதையாக வந்து நிறைய ரவுடிசம், கடத்தல், அப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதை மோடி வந்து ஒடுக்குனார். நிறைய ரவுடிகளை வந்து இந்த காவல்துறை கைது செய்ய நிறைய பேர்கள் ஓடி போனாங்க. ஊரை விட்டே நிறைய பேர் இது பண்ண. அதில் வந்து உங்களுக்கு அது ஒரு இனம் வாரியாக பிரிய ஆரம்பிச்சது. ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்களும் குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களும் அதிகமாக பாதிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, அதை அப்படியே யோகிஜிக்கு எதிராக மாற்றியிருக்கார். ஆனால் அவர் செய்யும் பணி தொடரும், அது மட்டும் உறுதியாக. ஏன்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை வந்து இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க, ஊப்பிக்காரன்னு கேவலமாக தானே பேசுகிறேன். நாங்கள் வேலை இல்லாமல் இங்கே வர்றாங்கன்றாங்க. அதுதான் அவங்களுடைய நிலைமை. அதை எப்படி சரி செய்யணும்னா இந்த குண்டாயிசம், இந்த ரவுடியிசம் இது எல்லாத்தையும் ஒழிச்சா தான் சரி பண்ண முடியும். அதை ஒழிக்கும் போது மக்கள் பாதிக்கப்படுவார்கள். மக்கள்னா என்ன, இந்த மாதிரி தேச துரோகிகள், நாட்டுக்கு எதிராக இருக்கிறவர்கள், மக்களுக்கு எதிராக தேச விரோத போக்குகளிலும் குற்றச்செயல்களிலும் ஈடுபடுவர்களை களையெடுத்தே ஆக வேண்டும். அதை அவர் உறுதியாக செய்கிறார். முன்னாடி இருந்த இவங்கெல்லாம் பிஎஸ்பியோட மாயாவதியெல்லாம் அவங்களோட கை கோத்துக்கிட்டு இருந்தாங்க, அகிலேஷ் யாதவ், மாயாவதியெல்லாம். இப்போ வந்திருக்க இவர் வந்து அதை உறுதியாக யாரையுமே விட்டு வைக்கல. அவர் எல்லாரையுமே வந்து நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் களையெடுக்க ஆரம்பித்ததில் அதிருப்தியாக இருந்த கோஷ்டி வந்து அது அவருக்கு எதிராக வேலை பார்த்து தான் இந்த 4-5 சீட்டு குறைவதற்கான வாய்ப்பு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஆனால் இன்னொரு 5 வருடம் வளர்ச்சியை பார்த்த பிறகு கண்டிப்பாக இது மாறும். அங்கேயும் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த 2 இடங்களில் மட்டும்தான் கொஞ்சம் அந்த பின்னடைவு இருந்தது. ஆனால் அது அப்படி தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. ஏன்னா சில இடங்களில் கடுமையாக வந்து அரசு செயல்பாட்டால் ஒழிய அது சரி வராது. இல்லாட்டி நம்ம தமிழ்நாட்டில் மாதிரி தெருவுக்கு தெரு கஞ்சா வித்துட்டு இருப்பாங்க, ஊருக்கு ஊர் வந்து கத்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது வேலைக்கு ஆகாது. அதுக்காக ஓட்டு போட்டு ஜெயிக்கணும்னு வந்தோம்னா அப்புறம் அரசின் வேலை என்னவென்றதே நமக்கு தெரியாமல் போய்விடும்.
எக்ஸிட் போலிங்கில் பிஜேபிக்கு ஓவராலாக 350 மேலே தான் எல்லாருமே கொடுத்தாங்க, 350 to 380 மாரி. ஸோ இப்போ வந்திருக்க தகவல்களுக்கும் இதுக்கும் எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க மேடம்? 320 வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் வந்து ஓட்டு எண்ணிக்கை ரொம்ப மெதுவாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் எல்லா சீட்டும் சில இடங்களில் இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லாமல் கூட இருக்குது, அந்த மாதிரியே இருக்குது. அதனால் முழுவதுமாக முடிந்ததும் தான் நமக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் 300க்கு மேலே தான், 320னே வச்சுக்கோங்களேன், 320 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் என்னென்ன 400 என்ற அவர்கள் இலக்கை அடைவது கொஞ்சம் கடினம் தான், அது நல்லா தெரியுது. 320 to 3 நிறைய பேர் 320 to 350 அப்படின்லாம் போட்டாங்க. 320 வரும். அது வந்து இவர்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறார்கள். ஒரு விஷயத்தில் நம்ம இதை இன்னொரு பக்கமும் பார்க்கலாம். ஒரு வலுவான எதிர்க்கட்சி அவர்கள் முன்னாடி நிற்கும் போது பாஜகவிற்கும் அது நல்லதாகத்தான் இருக்க போகிறது. மக்களாகிய நமக்கு வந்து என்னென்னா, பாஜகவை மட்டுமே பெரும்பான்மையாக இருந்து எல்லாமே செய்யணும். இது ஒரு ஜனநாயக நாடு. இங்கே வந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சி இருக்கிறதும் நல்லது தான். அப்போ வலுவான எதிர்க்கட்சின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பிஜேபி எதிர்த்து வலுவான எதிர்க்கட்சியை உருவாக 10 ஆண்டுகள் காங்கிரஸ் தேவைப்படுது. கண்டிப்பாக அது இதுவே வந்து வலுவான எதிர்க்கட்சின்னு நான் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து 98 வந்து அப்படி தான் வந்துட்டுருக்காங்க. இண்டி கூட்டணியெல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன், நான் அவங்களோட கூட்டணி. ஆனால் அந்த கூட்டணி எல்லாரும் வந்து ஒத்துமையாக எல்லா டைமும் இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்க போகிறது கிடையாது. அவரவர்களுக்கு தேவை. இந்த கூட்டணியில் எவ்வளோ பேர் இன்னும் மாறி இந்த பக்கம் பாஜக பக்கம் போகிறாங்கன்றதும் நமக்கு தெரியாது. ஏன்னா இவங்க ஆட்சி அமைத்த அடுத்த நொடியே அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போயே மம்தா பானர்ஜி வெளியில் இருக்கிறாங்க, நவீன் பட்நாயக்கு வெளியில் இருக்கிறாரு, அவரும் உங்கள் கூட சேரல, அவர் ஆட்சியை இழந்து விட்டார். இன்னொன்று ஒரிசாவில் பாஜக ஆட்சி அமைக்க போகிறது அங்கே. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் கணிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் வந்து காங்கிரஸ் இந்த தடவை வந்து அவர்களுடைய அதாவது ஸ்ட்ராட்டஜியை மாற்றியிருந்தாங்க. அது எனக்கு நல்லதாக படவில்லை. ஏன் அப்படி நல்லதாக படவில்லைன்னா, அவங்க நேரடியாக வந்து நிறைய இடங்களில் மக்களிடம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வளர்ச்சிக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு வாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் செய்தது நிறைய பிரிவினை அரசியல் செய்தார்கள். இஸ்லாமியரையும் கிறிஸ்தவர்களிடமும் வந்து பொய் பிரச்சாரம். ஏன்னா அவங்களோட ஓட்டு அப்படியே வந்து காங்கிரஸுக்கு போயிருக்கு. அப்படின்னாலே அது பிரிவினைவாதம் தானே. இது மக்களுக்குன்னு சொல்லி பண்ணாமல் சிறுபான்மையினரை வந்து இவங்க இது பண்ண விட மாட்டாங்க, யூசிசி வரவிட மாட்டோம், சிஏஏ வரவிட மாட்டோம், இதெல்லாம் தான் அவங்களோட வாக்குறுதிகளாக இருந்தது. சொத்துக்களை பிடுங்கி நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியாது. இது வந்து நாட்டிற்கு அப்போ இதை நம்பி வந்து ஒரு கூட்டம் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்குன்னா இது நாட்டிற்கு நல்ல விஷயமாக படவில்லை. இது நல்ல வேலை அவங்க ஜெயிக்கலைன்றது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. ஆனால் இது வந்து நல்ல ஒரு முன்னுதாரணமாக படவில்லை. காங்கிரஸின் பிரிவினவாத போக்கு வந்து இன்னுமே அதிகமாக இருக்குது. இந்த தேர்தலில் அப்புறம் தான் நம்ம வந்து பாஜக இதை வந்து எப்படி சமாளிக்க போகிறார்கள். அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுடைய தேர்தலில் வந்து அவங்களுடைய ஊடுருவல் இருக்கிறது. அது கண்கூடாகவே தெரிந்தது. வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்காகவே இங்கே வந்தாங்க. இங்கே இருக்க காங்கிரஸுக்காக வந்து நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து தங்கி சோஷியல் மீடியாவிலையும் ஊடகங்கள்லையும் வேலை பார்த்தாங்க. ஊடகங்கள் வந்து பக்காவாக அவருக்கு காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அது ராகுலுக்கு சப்போர்ட்டாக பேசினது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஒரு எனது தேசத்திற்கு வந்து அச்சுறுத்தல் கொடுக்கும் விதமாகத்தான் இருந்தது காங்கிரஸின் பிரச்சாரமும் சரி இன்றைக்கு வரைக்குமே. அதை கொஞ்சம் கண்காணித்து அதில் வெளிநாட்டிலிருந்து இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு இதுக்குள்ள ஊடுருவுற சக்திகளை நாம் கண்டிப்பாக அறவே அகற்ற வேண்டும். அதை பாஜக செய்தால் நல்லது. அப்படி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும்.